ஓகே காய்ஸ், வீடு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வீடு. இப்போ நல்ல வேலை கைட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். கைட்டு க்ளோஸ் பண்ணல. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் வந்து அண்ணாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். சிதம்பரம்ல இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க சஸ்பென்ஸை நாங்கள் போகிறது சொல்லலை, தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபேமிலியாக போகிறோம். ஆமாம், ஃபேமிலியாக போகிறோம். நைட்டு ஒரு 12 மணிக்குள்ள அங்கே ரீச் ஆகிற மாதிரி ஐடியா இருக்குது. ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேவே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஒரு தாட்டில் இருக்கோம் நாங்கள். ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு கேக் கட்டிங் பண்ணுறதுனால பிளான் இருக்குது. நீ எவ்வளோ வரும்னு தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாது நாங்கள் வரோன்ட்டெல்லாம். நாங்கள் எங்கே இருக்கோம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகிறாங்க, எப்படி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய். அர்ஜுனு நாங்கள் சிதம்பரம் போயிட்டு வரோம், சரியா? அண்ணாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரோம். நல்லபடியாக வீடை பார்த்துக்கோ, சரியா? டாட்டா, பாய். இங்கே பாடுறா, நாங்கள் சிதம்பரம் போயிட்டு வரோம், சரியா? சாப்பாடுலே இருக்காது என்ன? நாங்கள் சிதம்பரம் போயிட்டு வரோம், சரியா? சப்ஜித்தான சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நல்லபடியாக வீடை பார்த்துக்கோ. சாவடிச்சிருவேன் தூங்கிட்டு இருந்தேண்ணா. கேமராவில் பார்த்து தூங்கிட்டு இருந்தேன், சாவடிச்சிருவேன், சரியா? ஓகே, பாய். டயர்டா இருக்கா? இல்லையா? 5 hours ஒன்லி. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? நம்ம ஒரு 12:27 காமிக்குது. அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். லேட்டாக தான் ரீச் ஆகும். ஓகே, அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்களுக்கு. முடிச்சு பார்ப்பாங்க. தூங்கிட்டு இருப்பாங்களோ? தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டு சும்மா பேசிட்டு இருக்கலாம். அவங்கள வந்து எப்படின்னா அவங்க ஒரு என்னடா கோயம்புத்தூர் இருக்கோம், எங்கே இருக்காங்க, எப்பட்றா அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே காய்ஸ், நாங்கள் A2Bல கேக் வாங்க போயிட்டுருக்கோம். முன்னாடி ஸ்ரீ, என்ன ஸ்ரீ தனியாக போகிற விட்டுட்டு? ஓகே காய்ஸ், நியூ இயர் கேக் வாங்க போயிட்டுருக்கோம் A2Bல. இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். என்ன ஒரு இமயமலை நிற்குது இங்க. மஷ்ரூம் ரோஸ்ட் வந்துருச்சு, பன்னீர் ரோஸ்ட்டு, மசாலா தோசை ஃபார் திஸ் கலவி. கேரி ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறோம். அதுக்குள்ளே இங்கே ஒருத்தி ஆரம்பிச்சிட்டா. உள்ள பன்னீர் இருக்கா? இருக்கு. என்னோடதுலேயே காளான் இருக்கு. இருக்கு. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கைஸ், எனக்கு பிடிச்ச ரசமலை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பாதாம் பிஸ்தாலாம் இருக்குது. பால் திக்னஸ் இல்லை, தண்ணி மாதிரி இருக்கு. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்கு சொல்லு.
இதுதான் வீடு. ஓகே, என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். வண்டி ஆஃப் ஆக்கிது. ஐசோல போயிட்டுருக்கு. நல்ல வேலை கைட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நினச்சேன். கைட்டு க்ளோஸ் பண்ணல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பின்னாடி இந்த லைட் கண்டுடுச்சு. வாங்க சார். நீங்க நினைச்சீங்களா இந்த மாதிரி வருவான்னு? நினைக்கவே இல்லப்பா. நான் சட்டு கூட போட சொல்றேன். ஐசா எங்க போயிருக்காங்க? மேடம் வணக்கம் மேடம். வாங்க மேடம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஐசம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ 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 ஐயோ, நினைச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க. இப்படி ஒரு ஆர்எஸ் புறத்துக்கு வந்துருப்போம் நினைச்சு பாத்தீங்களா நீங்க? ஆமா, எங்களுக்கு இதான் ஆர்எஸ் புறம். இதுதான் சர்ப்ரைஸே ஆகல. ஆமா, அவளுக்கா ஒண்ணு நடக்கல. பரவாயில்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு ரியாக்ஷன் வந்துச்சு. ஆமா, ஓகே गाइस. Happy New Year. Happy New Year guys. Happy New Year. ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நீங்க பாத்திருப்பீங்க அண்ணாவும் அண்ணி சர்ப்ரைஸ் ஆனது. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஆமாமா. சோ நாங்க நெக்ஸ்ட் சிதம்பரம் vlog கண்டினியூ பண்றோம். சோ 1 by 1 பாப்பீங்க. Until next video. Bye.